Hi friends, welcome to Relax and Watch. இப்போ இன்றைக்கி நம்ம Woodman அப்படிங்கிற கம்பெனியோட ஒரு 3-in-1 LED ஹெட்லாம்ப் அதை பற்றி தான் பேச போகிறோம். நம்ம ஆக்சுவலாக கியா கேரன்ஸுக்காக 2022 நான் வண்டி எடுத்தேன். ஸோ அப்போ வந்துட்டு அந்த ஹெட்லைட் வந்து ரொம்ப பூவராக இருக்கும். அதை பற்றி நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அன்றைக்கி வந்துட்டு எல்இடி வந்து சேஞ்ச் பண்ணியிருந்தேன் 3500 ருபீஸுக்கு டெல்லியிலேருந்து கிடச்சிது. ஸோ அது சேஞ்ச் பண்ணியிருந்தேன். அதை பற்றி உள்ள வீடியோவும் போட்டிருக்கேன். இப்போது ஏன் திருப்பி வந்து மாற்றுறேன் அப்படின்னாக்கா, அந்த எல்இடி முதல்ல மாற்றுறது வந்து நல்லா தான் இருக்குது, அதே தான் இப்போ ஓட்டிகிட்ருக்கோம். இப்போ ஏன் மெயினாக மாற்றுறேன் அப்படின்னாக்கா 3-in-1 எல்இடி ஹெட்லாம்ப் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு. அதாவது நம்மளுக்கு வந்து ஒயிட் லைட்டு, வார்ம் லைட்டு, எல்லோ லைட்டு மூணுமே வந்து இதில் கிடைக்கும். ஃபோக் லேம்போட லைட்டும் எல்லாமே வந்து இதிலே கிடைக்கும். ஸோ அந்த ஒரு இதுக்காக தான் வந்து சேஞ்ச் பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு பண்ண போகிறோம். வுட்மேன்கிற கம்பெனியில் தான் வாங்கியிருக்கோம். வுட்மேன் ஏன் வாங்கினேன் அப்படின்னாக்கா, ஆல்ரெடி நம்ம வந்து 2 ப்ராடக்ட் அவங்களுக்கு யூஸ் பண்ணியிருக்கோம். ஒரு இன்ஃபர்டைன்மெண்ட் சிஸ்டம் பழைய வண்டிக்காக யூஸ் பண்ணியிருந்தோம். இந்த வண்டியில் வந்துட்டு அந்த டேஷ் கேம், ஸோ அதுவும் யூஸ் பண்ணியிருக்கோம். வெரி மச் கம்ஃபர்டபுள். ஸோ அருமையான ப்ராடக்ட் தான் இவங்களோட அந்த டேஷ் கேமு. ஜிபிஎஸோடு உள்ள அந்த டேஷ்காமுக்கு கம்ஸ் அரவுண்ட் 6000 ருபீஸ் நம்ம வந்துச்சு அன்றைக்கி. ஸோ அதுவும் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ரெண்டுமே எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்படிங்கிறதுனால தான் வுட்மேன்லேருந்து இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் வந்த போது தைரியமாக வாங்கினது. அப்போ இதுக்கு எல்லோ லைட்டுக்காக ஏன் ஹெட்லைட் பல்பு மாற்றணும், அதுக்கு தனியாக ஒரு ஃபோக் லேம்ப் வச்சுக்க வேண்டியதுன்னு அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, ஆக்சுவலாக இதில் வந்துட்டு கேரன்ஸில் வந்துட்டு அந்த ஃபோக் லேம்ப் வைக்கிறதுக்குள்ள ப்ரொவிஷன் வந்து ப்ராப்பராக இல்லை. அது கொஞ்சம் ஒரு மாதிரி ஒரு ட்ரையாங்கிள் வேறு ஒரு ஷேப்பில் இருக்கும். அதில் மற்ற ஒரு அடிஷ்னல் ஃபிட்டிங் வந்து ப்ராப்பராக வைக்க முடியாது. அவனோடது வைக்கணும் அப்படின்னாக்கா அது வந்து கம்ஸ் அரவுண்ட் 12,000 ருபீஸ் என்னமோ வருது. அப்படி வச்சாலுமே அதில் வந்து ஒயிட் லைட்டு அல்லது ஹாலஜன் லைட்டு அந்த மாதிரி தான் வருது. அந்த எல்லோ லைட் வந்து வந்து கொடுக்கறதில்ல. ஸோ அதனால தான் மெயினாக வந்து இது பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினது. இது வந்து வுட்மேன்கிற கம்பெனியோட ப்ராடக்ட்டு. வாங்க ப்ராடக்ட் பார்க்கலாம். ஸோ இதை வந்து ப்ராடக்ட் 3-in-1 கார் எல்இடி லைட் பை வுட்மேன். இது பார்த்தீங்கன்னாக்கா 6500 ஒயிட் லைட்டு, 4300K வார்ம் லைட்டு, ப்ளஸ் ஸ்னோ இந்த பனிமூட்டமான இப்போ ஊட்டியெல்லாம் போகும்போது அந்த மாதிரி டைமில் யூஸ் பண்ணுறதுக்கு 3000K எல்லோ லைட். இந்த 3 இதுவுமே வந்து ஒரே பல்பிலே வந்துடும். ஸோ அந்த மாதிரி ஓப்பன் பண்ணி பார்ப்போம். பேக்கிங் எல்லாம் ரொம்ப நீட்டாக இருக்குது. இது அவங்களோட பேம்ஃப்லெட்டு ப்ளஸ் விசிட்டிங் கார்டு. யா, இதுதான் இப்போ வந்து நம்மளுக்கு அந்த பல்பு. இந்த ரிலே எல்லாமே இதிலே இருக்கும். ஜஸ்ட்டு ப்ளக் அண்ட் ப்ளே மட்டும்தான். நம்ம வந்து எந்த ஒரு இதுவுமே வந்து ஆல்டர் பண்ணுறதோ வயர் கட்டிங்கோ அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. ப்ளக் அண்ட் ப்ளே மட்டும்தான் இது. ஆல்ரெடி நான் யூஸ் பண்ணியிருக்கிற எல்இடியும் இதே சிஸ்டம் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மெயினாக கேரன்ஸுக்கு வந்துட்டு H4லே வந்து H19 அப்படிங்கிற ஒரு சிஸ்டம் தான் வரும். ஒரு ஹோல்டர் டைப் தான் வரும். அதாவது இந்த இடத்த பார்த்தீங்கன்னாக்கா இங்கே இந்த 3 லெக் இல்லாமல் இங்கே வந்து ஒரு கட்டு வரும். நார்மலாக H4ல் வந்து இந்த கட்டு வராது. H4 தான் வந்து காமனாக எல்லா வண்டிக்குமே வருது. H19ல் வந்துட்டு இந்த கட்டு இருக்கும். இப்போ H4 வந்து H19க்கு போட முடியாது. ஆனால் இந்த H19 வந்து H4க்கும் போடலாம். கேரன்ஸுக்கு வாங்கும்போது ஸ்பெசிஃபிக்காக இந்த H19 சாக்கெட்டு கேட்டு வாங்கிக்கோங்க. இல்லாட்டி H4 தான் கிடச்சதுன்னா இது வந்து கட் பண்ணி போடணும். பட் அப்படி போட்டாலுமே வந்து அது ப்ராப்பராக ஃபிட் ஆகாது. H19 இருந்துச்சுன்னா எக்ஸாக்ட் ஃபிட்டாக இருக்கும். ஸோ இதுதான் வந்து அந்த பல்பு. டிம்மு பிரைட்டு ரெண்டுமே ஒரே இதிலே வந்துடும் H4 H19ல். அப்புறம் ப்ளஸ் இதில் வந்துட்டு இந்த ரிமோட்டோடு வரக்கூடிய ஹெட்லைட் வந்து இது மட்டும்தான் நினைக்கிறேன் நான். வேறு எதுவுமே வந்து இந்த ரிமோட்டோடு வரதில்லை. நார்மலாக வந்து இந்த மல்டி கலர் எல்இடி வருது. அது எந்த மாதிரி வரும் அப்படின்னாக்கா, நீங்கள் வந்து சுவிட்ச் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணும்போது கலர் சேஞ்ச் ஆகும். ஒவ்வொரு தடவையும் சுவிட்ச் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணணும். வண்டி ஸ்டார்ட் பண்ணும்போது ஒயிட்டில் எரியும். அதுக்கப்புறம் வந்துட்டு சுவிட்ச் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணும்போது ஹெட்லைட் சுவிட்ச் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணும்போது வார்ம் ஆகும். அதுக்கப்புறம் இன்னொரு தடவை ஆஃப் பண்ணி ஆன் பண்ணும்போது எல்லோ ஆகும். அந்த மாதிரி தான். இது வந்து அப்படி இல்லை. இதில் வந்து ரிமோட்டே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு சுவிட்ச் வந்து 6000K நார்மல் ஒயிட் லைட்டு, செகண்ட் வந்து வார்ம் லைட்டு, தேர்ட் வந்து எல்லோ லைட்டு, அதுக்கப்புறம் ஃப்ளாஷ் ஃப்ளிக்கரிங் இந்த 4 டைப்பில் வர மாதிரி ரிமோட் கொடுத்துருக்காங்க. அது ஒன்று. எஸ், அவ்வளோதான். இதில் வந்து ஒன்றும் இல்லை, 2 பல்பு ஒரு ரிமோட்டு, இது மட்டும்தான். ஸோ இதுலேயே நம்ம வந்து இன்ஸ்டால் பண்ணால் மட்டும் போதும். அப்போ இன்ஸ்டால் பண்ணிவிட்டு நான் வந்து நைட்டு வண்டி எடுத்ததுக்கப்புறம் எப்படி லைட்டிங் இருக்குது அப்படிங்கிறத பற்றி நான் சொல்கிறேன்.
இப்போது நம்ம லைட்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். ஃபிக்ஸ் பண்ணி இப்போ இன்னும் இருட் ஆகலை, இப்போ தான் ஒரு 4:35 ஆகுது. இதுக்கு இந்த லைட்டு எப்படி இருக்குன்னு செக் பண்ணி பார்ப்போம். இது இப்போ பார்த்திங்கன்னா ஒயிட்டு, அதுக்கப்புறம் இந்த இது ஹாலஜன் லைட்டு, வார்ம் லைட்டு, எல்லோ லைட்டு, அப்புறம் அந்த ஃப்ளிக்கரிங் லைட்டு. ஸோ இந்த மாதிரி 4 இது தான். அதுக்குள்ளே ரிமோட்டும் நம்ம கையிலே இருக்குங்க. இது வந்து 6000 lumensல இருக்குது. இப்போது வார்ம் லைட்டு, எல்லோ லைட்டு. ஓகே, இந்த வார்ம் லைட் போடும்போது உங்களுக்கு 2 பல்ப் தெரியும், ஒரு எல்லோவும் ஒரு ஒயிட்டும். இது வந்து பியூர் ஒயிட்டு, இது வார்மு, இது வந்து எல்லோ. ஸோ நல்ல எஃபெக்டிவாக தான் இருக்குது. பட் ஆன் ரோட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது நம்ம இனி ட்ராவலிங் போகும்போது தான் தெரியும். ஸோ நைட் ஆனால் தான் வந்து எஃபெக்ட் நல்லாவே தெரியும். இந்த லைட் கலர் சேஞ்ச் எஃபெக்ட் வந்து டிம் லைட்டில் மட்டும்தான் இருக்குது, பிரைட் லைட்டில் கிடையாது. பிரைட்டில் ஒரே ஒயிட் மட்டும்தான் இருக்கும். நைட்டு நீ பார்ப்போம். ஸோ இதுதான் நம்ம இப்போ பார்க்கக்கூடிய நைட்டில் உள்ள இந்த லைட்டோட த்ரோ. இதில் இப்போது பார்த்திங்கனாக்கா இது வந்து பிரைட்டு, இது வந்து டிம்மு. ஸோ பார்க்கும்போது டிம்மில் ஒரு லைட்டு ரொம்ப முன்னாடி இங்கே பக்கத்தில் இருக்குங்க, இன்னொன்று வந்து லெஃப்ட் சைடில் வேறு எங்கேயோ இருக்குது. ஓகே, ஸோ ஃபோக்கஸிங் எதுவும் நான் மாற்றலை, ஆல்ரெடி இருந்த அதே ஃபோக்கஸிங்லேயே தான் இந்த பல்பும் போட்டிருக்கேன். அது ஏன்னு தெரியல, அந்த ஒரு வித்தியாசம் வருது. இப்போது பிரைட்டில் இந்த மாதிரி போடும்போதும் பார்த்திங்கனாக்கா பக்கத்துலேயே வந்து நல்ல த்ரோ இருக்குது, தூரத்தில் பெருசாக ஒன்றும் த்ரோ டிஃப்ரென்ஸ் வரல. தெரியுதுங்களா? த்ரோ இருக்குது, லைட் இருக்குது, பட் அந்தளவுக்கு ஒரு த்ரோ பெருசாக இல்லை. நான் சாட்டிஸ்ஃபைடாக இல்லை இந்த லைட்டோட த்ரோவில். இன்னொன்று லைட்டை வித்தியாசமான ஃபோக்கஸிங்கில் இருக்குது, என்ன ஃபோக்கஸிங்னே புரியல. இப்போது இதில் வந்துட்டு இதில் கலர் சேஞ்ச் பண்ணலாம். இப்போ இது வந்து வார்ம் லைட் அப்படின்னு அவங்க சொல்கிற அந்த வார்ம் லைட்டுங்கிறது வந்து இதுதான். இது எப்படின்னாக்கா ஒரு பல்பில் வந்து 2 LED ஸ்ட்ரிப்பு, ஒன்று வந்து மேலே ஒயிட்டும் கீழே வந்து எல்லோவும். லைட்டும் அப்படியே தான் தெரியுது பார்த்தீங்களா? மேலே வந்துட்டு ஒயிட்டு, கீழே வந்துட்டு எல்லோ. ஸோ இப்படியே தான் நம்மளுக்கு தெரியுது தனியாக. அதை அப்படியே ஒரு வார்ம் லைட் ஹாலஜன் லைட்டோட லைட்டு மாதிரி கிடையாது, அது ஒரு மிக்சட் லைட். அதுவும் ப்ராப்பராக மிக்ஸ் ஆகாமல் 2 லேயராகவே நிற்கிது. அப்புறம் அதுக்கு அடுத்தது வந்து எல்லோ. இது வந்து நல்லா இருக்குது, பட் இதுலேயும் பார்த்திங்கன்னா ஃபோக்கஸிங் பார்த்திங்கன்னா ஒன்று இங்கே அடிக்குது, ஒன்று இல்லை. ரைட் சைட் லைட் பார்த்திங்கனாக்கா அதை இங்கே அடிக்குது, லெஃப்ட் சைட் லைட் பார்த்திங்கனாக்கா எங்கேயோ அடிக்குது. ஆக்சுவலாக இங்கே அடிக்கணும் அது, இல்லைங்களா? அது வேறு எங்கேயோ அடிக்குது, சும்மா சைடு ஃபுல்லாக இலுமினேட் ஆகுது. அது என்ன கான்செப்ட்னு எனக்கு புரியல. ஆக்சுவலாக வந்து இந்தியன் ரோட்ஸுக்கு எப்போவுமே ரைட் சைட் லைட் வந்து கொஞ்சம் கீழேயும், லெஃப்ட் சைட் லைட் வந்து கொஞ்சம் மேலேயுமா தான் இருக்கும். அது வந்து இந்தியன் ரோட்ஸுக்குள்ள லைட்டோட கான்செப்ட். இது வந்து அப்படி இல்லை, இது ரொம்ப ஓவராக இருக்குது. ஓகே, எனிவே எனக்கு அது மட்டும் இல்லை, எனக்கு அந்த லைட்டோட த்ரோவும் வந்து பெருசாக எல்லாம் ஒன்றும் ஃபீல் பண்ணல. இது இப்போ ஒரு சின்ன ஏரியாவில் வண்டி நிறுத்திக்கிறதுனா இப்படி நம்ம பார்க்குறோம். நான் இப்போ ஹைவேல ரோட்டில் ஓட்டிகிட்டு வரும்போது லைட் எங்கே இருக்குன்னு தேட வேண்டியது இருந்துச்சு, அந்தளவுக்கு கம்மியாக இருந்துச்சு எனக்கு. அது ஏன்னா இந்த லெஃப்ட் சைடு லைட்டு வேற எங்கேயோ அடிக்குது, ரொம்ப லெஃப்டில் அடிக்குது. அது சைடு கார்டு எல்லாமே தெரியுது. ஸோ அந்தளவுக்கு லெஃப்டில் அடிச்சிட்ருக்கு. ஸோ ரோட்டில் வந்து இந்த ரைட் சைட் லைட்டோட ஒரே ஒரு லைட்டோட ஃபோக்கஸ் மட்டும்தான் இருக்குது. ஸோ அதனால் ஹைவேயில் வரும்போது எனக்கு ரொம்ப லைட் கம்மியாக தான் ஃபீல் பண்ணேன். ஸோ டோட்டலாக ஆக மொத்தத்தில் எனக்கு இந்த ப்ராடக்ட்டு அந்தளவுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இல்லை. நான் இதுக்கு முன்னாடி வச்சுருந்த 3500 ரூபாயோட LED லைட்டே வந்து அவ்வளோ அட்டாச்மாக இருந்துச்சு. பட்டாக்கில் போகுது, நல்ல லைட்டிங் இருக்கும், நல்ல இலுமினேஷன் இருக்கும். அது அதோட வீடியோ நான் இதுக்கு முன்னாடி போட்டிருக்கேன். வண்டி வாங்கின புதுசில் 2022 போட்டிருக்கேன். அது அதோட லிங்க்கும் நான் போடுறேன், அப்போ அந்த லைட் டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு தெரியும். இது இப்போ வந்து ஃபுல்லாக ஒரு டார்க் ஏரியாவில் நான் வண்டி நிறுத்திக்கிறதுனால இவ்வளோ தெரியுது. ரோட்டில் போகும்போது எனக்கு வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருந்துச்சு. அது ஏன்னா ஒரு லைட்டு தான் ரோட்டில் படுது, ஒரு லைட்டு காட்டில் தான் படுது. இப்போ அந்த லைட்டோட ஃபோக்கஸிங் நான் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு ஒரு நைட் ரைட் போனேன். பார்த்தீங்கன்னாக்கா டிம்மும் ரைட்டும் அடிக்கும்போது பாருங்கள் ஒரே இடத்துல தான் அடிக்குது. ஸோ சுற்றி பாருங்கள் அப்படியே ஃபுல்லாக இருட்டாக இருக்கும். டிம்மில் போகும்போது நம்மளுக்கு யாராவது ரோட்டில் வந்தாங்கனாக்கா சைட்லேருந்து நடந்து போயிட்டு வந்தாங்கனாக்கா தெரியாது. கரெக்டாக அந்த சென்டரில் அடிக்குதே தவிர, சென்டரில் நல்ல லைட் இருக்குது,
பட் தூரமாக கொஞ்சம் தள்ளி பிரைட் போடும்போது தூரமாக தள்ளியோ 2 சைட்லேயோ எங்கேயுமே இல்லை. ஸோ இந்த லைட் சேஞ்சிங் எஃபெக்ட் நல்லா இருக்குது, பட் அதனால் பெருசாக ஒன்றும் யூஸ் இல்லை. டிம்மில் மட்டும்தான் நம்மளுக்கு வந்து எல்லோ ஒர்க் ஆகும். இன்னொரு முக்கியமான விஷயம், ரிமோட்டில் மட்டும்தான் வந்து சேஞ்ச் பண்ண முடியும். ஒன்ஸ் அது ஒரு குட்டி ரிமோட் தான், அது தொலைஞ்சு போச்சுன்னா அதுக்கப்புறம் இந்த லைட் எப்போவுமே ஒயிட்டாக தான் எரியும். இந்த டிம்மும் பிரைட்டும் பாருங்கள் ஒரே இடத்துல தான் அடிக்குது. ஸோ பெருசாக யூஸ்ஃபுல்லாக எனக்கு தெரியல இது. ஓகே, பிரைட் போடும்போது கொஞ்சம் தள்ளி அடிக்கணும் இல்லைங்களா, 2 சைட்லேயும் உள்ள இதெல்லாமே வந்து தெரியணும். இது அந்த ஒரு எஃபெக்ட் வந்து கிடைக்க மாட்டேங்குது. ஸோ அப்படி இருக்கும்போது இது எப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறது கொஞ்சம் டவுட்ஃபுல்லாக தான் இருக்குங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒரு வேஸ்ட் ஆஃப் மணி அப்படின்னு தான் சொல்லுவேன். சும்மா இந்த லைட்டு கலர் மாறுறது ஒரு பூச்சாண்டி காமிக்கலாமே தவிர மற்றபடி இதனால் பெருசாக ஒரு லைட் அப்கிரேட் அப்படின்னு சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை. இதுக்கு கியா கேரன்ஸில் வரக்கூடிய நார்மல் ஹாலஜன் பல்ப் எவ்வளோ பெட்டர் ஃபஸ்ட்டு வந்துட்டு இருந்த ஹாலஜன் லைட்டு. ஸோ ஒரே பல்பில் 3 கலர் லைட்டு வருது, ரிமோட் இருக்குது. ஸோ இது பயங்கரமான ப்ராடக்ட்டு. ஸோ அப்படின்லாம் நினச்சிட்டு வாங்குறதுக்கு முன்னாடி 2 தடவை யோசிச்சுட்டு வாங்கிக்கோங்க. ஏன்னா 7000 ரூபா பல்புக்கு. ஸோ அதனால் நல்லா யோசித்து நிதானமாக டிசைட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ரிலாக்ஸ் அண்ட் வாட்ச்.